பாஜகவோடு 98 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு அம்மாவின் தலைமையில் மிகச் சரியான கூட்டணி அமைத்தது. நாங்கள் அமைத்தோம். அன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி சேர அனைத்து கட்சிகளும் தயங்கிய நேரத்தில் அம்மாவின் துணிச்சலோடு இந்த முடிவை எடுத்து அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதன் அடிப்படையிலே தான் முதன்முதலாக பாஜக ஆட்சியே இந்திய திருநாட்டிலே மலர்ந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆனார்கள். ஆனால் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட காரணமாக நாங்கள் வெளியேறினோம். அதை பயன்படுத்தி அன்றைக்கு 99 திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது. கூட்டணி வைத்து அன்றைக்கு மீண்டும் பாஜக ஆட்சி மத்தியில் வந்த பிறகு மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் 5 ஆண்டுகள் நல்ல வளமான துறைகளை வாங்கி கொண்டு அவர்கள் வளம் பெற்றார்கள். அவருடைய கட்சியை வளமாக்கினார்களே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யவில்லை. இன்னும் அதை தாண்டி என்ன கருத்தை சொன்னேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தீண்டத்தகாத கட்சியா என்ற கருத்தை மட்டும் நான் சொன்னேன். இது இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வலுவடைந்து அண்ணன் எடப்பாடியோட சுற்றுப்பயணம் மிக எழுச்சிமிக்க சுற்றுப்பயணமாக தமிழகம் முழுவதும் பேசப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்து தவறுதலாக நாங்கள் நித்தம் வழிபடுகின்ற எங்கள் குலதெய்வமாக இருக்கின்ற எங்கள் குடும்ப தெய்வமாக இருக்கின்ற அம்மா அவர்களை நான் மாற்றி சொன்னதாக கருத்து புனையப்பட்டு சில ஊடகங்களை வந்தது. அது முற்றிலும் தவறானது என்பது தெரிவித்தது.